ஏன் ஒருத்தனை வாடகைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் பேக்கர் ஒண்ணா ஃப்ரண்ட் ஒண்ணா இதெல்லாம் பாக்குறது இல்லையா? உன்னால வாசு மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் பாரு. நான் என்ன பண்றது? ஒருத்தன் 50,000 ரூபாய் மொத்தமா கொண்டாந்து தர்றேன்னா உனக்கு உதவியா இருக்கட்டுமே அவனை வீட்டுக்குள்ள கொண்டாந்து உட்கார வச்சேன். அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு உனக்கு உபத்திரம் பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும்? யோ, ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள போகும்போது திக்கு திக்குன்னு இருக்கியா? பொண்ணுங்களாம் அரையும் குறையும் துணி போட்டு அங்கங்க சுத்தாளியா? ஐயோ, கேட்கும் போதே நல்லா இருக்கு, பார்க்கும்போது ரொம்ப டாப்பா இருக்குமே. டாப்பே இல்ல நான் சொல்றேன். இது ரொம்ப டாப்பா இருக்கே. டீ கடை உனக்கு ரொம்ப கிண்டலா போச்சு. நேத்து ஒருத்தன் என்ன கூப்பிட்டு என்ன திறமையா கேட்டான்? என்ன? ஒரு ஆப் பாட்டில் விஸ்கியும் ஆவகா ஊறுகாய் வாங்கிட்டு வா, உனக்கு ஒரு 50 பைசா கமிஷன் கொடுக்குறேன்றாயா. பாசு, உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனடியா போய் அவன் சட்டையை பிடிச்சி 2ல 1 கேட்டுருவான் வா. ஏயா சொம்பு பளபளன்னு பெருசா இருக்குதே, பன்னீரா? வைங்க சார், இது உங்களுக்கு இல்ல, வர்றவங்களுக்கு தெளிக்கிறதுக்கு. ஓகே. வாசு வா வா வா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வெத்தலை சாமியார் அவர் சிஷ்டிகளோட வரப்போறாரு. அப்ப சுண்ணாம்பு தான். வெத்தலை சாமியார் வர்றாரா? ஐயோ, என்னப்பா எதுக்கு தான் ஆச்சரியப்படுறது ஒரு கணக்கே இல்லையா? வெத்தலை சாமியார்னா உங்க அப்பாவுக்கு உயிர். உங்க அப்பா அவரை கேட்காம ஒரு துரும்ப கூட நகர்த்த மாட்டாரே. ஐயோ, ஒரு பக்கம் சித்தப்பா ஒரு பக்கம் சாமியார், எப்படி சமாளிக்க போறேன்? ஏன் வாசு, சித்தப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, சொன்னா கேட்பாரு. அவர் ரொம்ப நல்லவர். ரொம்ப நல்லவரா? என்னங்க நீங்க சித்தப்பா கட்சியில சேர்ந்துட்டீங்க? ஏன் சேர்ந்தா என்ன? அவருக்கு மத்தவங்க மேல எவ்வளவு அக்கறை, என்ன பத்தி எப்படி எல்லாம் விசாரிச்சாரு தெரியுமா? எப்படி? சி போப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல. இப்பவும் நீங்க இளமையோடவே இருக்கிறீங்க. நீங்க ஏன் ஓய்வு நேரத்துல ஏதாவது சம்பாதிக்க கூடாது? தொழில ஏதாவது கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பணம் வருமேன்னு எக்கச்சக்கமா பேசினாரு. ரொம்ப இன்டெலிஜென்ட். என்னடா இது? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? 4ல 1 அவுட். பத்து. யாரு? பத்து. சங்கரபாண்டி, நாங்க ஒரு பெரிய குழப்பத்துல மாட்டிட்டியா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாரும் அவங்க சிஷ்யங்களும் வந்துட்டு இருக்காங்கயா. ஏயா, உன் டிராமா எனக்கு தெரியாதா? என்ன எப்படியாவது கலப்பிடலான்னு பார்த்த, முடியல. இப்ப சாமியார் கோஷ்டி இழுத்துட்டு வந்திருக்கியா? ஏயா, இவரை கலப்பறதுக்காக நம்ம சாமியார் வர வச்சுக்கிறோம். ஏயா, அக்ரிமெண்ட் போடும்போது நீ தானே சொன்ன இந்த ஆளால எந்த தொல்லையும் வராதுன்னு. இப்ப என்ன சொல்ற? அக்ரிமெண்ட் போடும்போது சொன்னேன். இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் தானே ஒவ்வொரு பிரச்சனையா வருது. இப்ப இதுக்கு என்னதான் வழி? நீங்க 2 பேரும் காவிய கட்டிக்கிட்டு அந்த சாமியாரோட ஓடிருங்க. வாடா கண்ணா, மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, நீ சிரிச்சே ஏங்க இப்படி திரும்புங்க. நாங்க 2 பேரும் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கோம். ஒண்ணு பண்ணலாங்க. அந்த பொண்ணை உன் மடியில உட்கார சொல்றியா? ஐயோ, நீ வேற வாய் வச்சு சும்மா இருப்பா. இந்த சாமியார் பசங்க 2 நாளைக்கு கீழே தங்க வச்சுட்டு நீங்களா கொஞ்சம் மேலேயே இருந்துக்கிறீங்களா? ஒண்ணும் செட் ஆயிடுச்சு. டீ கடை கட்டுப்படி ஆகுது உனக்கெல்லாம். பாய்லர் வித்தாலும் சரியா வராதுயா. நீங்களா மேலேயே இருந்துங்க. வாயா. ராஜி, ரேகா, யாரோ சாமியார் இங்க வராங்களா? அவங்க எல்லாம் கீழே தங்க போறாங்களா? அதனால நம்மள மேல தங்க சொல்லிட்டாங்க. வாங்கடி போலாம். ஏய் சுந்தரி, ஷீலா, வாங்கடி. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜே மூடமதே. சுவாமி, நீங்க வரும்போது பாலகிருஷ்ணன் சார் ஊர்ல இல்ல, அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. அவர் தம்பி வந்திருக்காரு. ஆமா சுவாமி, பாலகிருஷ்ணன் சார் இருந்தா உங்களுக்கு என்னென்ன பண்ணுவாரோ அத்தனையும் அவர் தம்பி கரெக்டா பண்ணுவார். ஆமா. அப்படியா? அப்பொழுது அவரும் நம்முடன் பஜனையில் கலந்து கொள்ளலாமே. பஜனையா? அவரங்க ஏற்கனவே சொல்ல விடப்பா. சுவாமி, நீங்க கீழே தங்கிங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அதான் வசதி. மேல சித்தப்பா தங்கி இருக்கார். எல்லா இடமும் நமக்கு ஒன்றுதான். வந்து ஆரம்பிங்க. எங்க இந்த வெத்தலை சாமியார் எங்க தங்கி இருக்காரு? வெத்தலை சாமியாரா? இதோ அங்க இருக்க. போங்க. சங்கரபாண்டி எங்க இருக்காருங்க? ஏங்க யார பாக்கணும்? சங்கரபாண்டி அவர் மேல இருந்து இப்ப கீழே வந்துட்டாரு. இப்படி போங்க. இப்படி போறது அப்படி போக சொல்லிட்டேன். ஏய், இந்த சங்கரபாண்டி சாமானியமா இங்க இருந்து போக மாட்டேன்றான். இந்த சாமியார் வேற இங்க இருந்துட்டான்னு வச்சுக்க, நமக்கு ரொம்ப வம்பா போயிரும். இந்த சாமியார்களை இங்க இருந்து கலப்புறதுக்கு தான் இந்த புது குழப்பம். என்ன சாமியார் பாக்கணுமா? சங்கரபாண்டிய பாக்கணும். சங்கரபாண்டி பாக்குறது தேங்காய் பழம் பூ முதல் தடவை. இதுக்கும் குருதட்சணையா? நேரா கீழே போ. சுவாமி, நீங்களா அதுக்கு தானா? வா மகனே, உனக்கு என்ன குறை? சுவாமி, உங்களுக்கு இந்த அறை, எனக்கு எந்த அறை? வந்த விஷயத்தை சொல். சுவாமி, இங்க இருக்கிற குட்டிகள்லாம் 20ல இருந்து 25க்கு உள்ள நாங்க. அது உண்மைதானா? அபச்சாரம் அபச்சாரம். அது இல்ல சாமி, விபச்சாரம். சிவா சிவா, இதுவும் பட்டதான். யாரு இங்க வா. ஓ, ஓல்டு மாங்கா. உள்ள ஒரு மாங்கு இருக்குது, போய் மாங்கு 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 போ. போயா போயானா? என்னடா அது? நீங்க பாட்டுக்கு ஆள் மாத்தி ஆள் அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க.
தேனா ஊத்துங்க சாமி சாமி. சாராயமா? அபச்சாரம். அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். சாமி 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 எனக்கு சாமி சாமி எனக்கு சாமி. சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். சிஷ்ய கொடிகளே சிஷ்ய கொடிகளே. குருவே குருவே. இந்த இடம் நமக்கு லாய்க்கில்லை, வாங்க போகலாம். என்ன சாமியில புறப்பட்டீங்க? இனிமேல நாங்க இங்க இருந்துகிட்டு இருந்தா எங்க கருப்பு பறி போயிடும். அப்படிதான் உங்க கருப்பு கொஞ்சம் போட்டமே, சிவப்பாவது ஆவீங்க. எங்க கண்ணு எதை பார்க்க கூடாதோ அதை பார்த்துருச்சுங்க. எங்க காது எதை கேட்க கூடாதோ அதை கேட்டுடுச்சுங்க. நாங்கள் முற்றும் துறந்தவர்கள். வேலையும் அப்படித்தான். வாருங்கள் போகலாம். திருவிழாவில காணாம போன மாதிரி. நான் கட்டிட்டேனா? நான் தானே வேட்டியை கட்டி விட்டேன். ஏன்னா நான் மானஸ்தேன். சட்டை இல்லாம கூட போவேன், ஆனா வேட்டி இல்லாம போக மாட்டேன். வரட்டுமா? ஓச்சு ஒரு வாரம் இருக்கும் போல இருக்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காகத்தான் நம்ம எல்லாம் இங்க கூடி இருக்கோம். கொஞ்சம் முருங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை 7:09 ராவு காலம். அதானே 9 மணி ஆயிடுச்சு. அப்ப பேசலாமே. இத பாருங்க, எதுவா இருந்தாலும் 9:15 பேசி முடிச்சிருவோம். இன்னைக்கு யூனியன் மீட்டிங் இருக்குது. விஷயம் வெளியே தெரிஞ்சது கிளி கிளின்னு கிழிச்சிருவான். நீங்க சொல்றது ரொம்ப தப்புன்னு. இன்னைக்கு யூனியன் மீட்டிங் இருக்கு, விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்க. இதே தான் நானும் சொன்னேன். தெலுங்குலயா சொன்னேன்? ஐயோ, சொல்றத கேளுங்க ஐயா. இந்த வருஷம் நம்ம கம்பெனிக்கு எக்கச்சக்கமான லாபம். பாருங்க, லாபத்தை மாத்திரம் சத்தம் போட்டு உறக்க சொல்லாதீங்க. பாலகிருஷ்ணன் சார் ஊருக்கு போறதுக்கு முன்னாலேயே கம்பெனி லாபத்தை எல்லாம் எங்க போடணும்னு என்கிட்ட பிளான் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. சோப் ஃபேக்டரி அமௌண்ட் காவேரியில போட சொல்லிருக்காரு. சிமெண்ட் ஃபேக்டரி அமௌண்ட் கங்கையில போட சொல்லிருக்காரு. என்னங்க இது, எல்லா அமௌண்ட்டையும் தண்ணியில போட சொல்லிட்டாரு? ஏய்யா, நீங்க எல்லாம் இந்த கம்பெனி தானே? காவேரி கங்கை எல்லாம் நம்ம டிஸ்டிலரி கம்பெனிங்க. ஓஹோ, நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. ஓஹோ, ஏமா அப்படியே போட்டாலும் இந்த பெட்டியில இருக்கிற கருப்பு பணம் 2 லட்சம் ரூபாய் துண்டா நிக்குத. அந்த துண்டை என்ன பண்றது? கிழிச்சு 4 பேரும் கோவணமா கட்டிக்குவோம். என்னதே? 3 பேரும். பி கேர்ஃபுல். ஏங்க இப்படி செய்வோமா? எப்படி? பேசாம இந்த அமௌண்ட பாசு கிட்ட கொடுத்துருவோமே. அறிவு இருக்க? வாசு சின்ன பையன், அவங்கிட்ட போய் இவ்வளவு பெரிய அமௌண்ட கொடுத்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பாலகிருஷ்ணனுக்கு யார் பதில் சொல்றது? ஒண்ணு செய்வோம், அவங்க வீட்டுல சித்தப்பா இருக்காருல்ல, அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருவோம். கரெக்ட். அவரை பார்த்தா ஒரு பொறுப்பான ஆசாமியா தெரியும். ஆமாமா, வர 20ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே ஃபுல். வேணும்னா உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறேன். வேணாமா? வச்சிரு. ஏயோ, இந்த வீட்டை ரயில்வே ஸ்டேஷன் புக்கிங் கவுண்ட் மாதிரி ஆகிட்டியா? உனக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட்டேன் பாரு. என் புத்திய பழைய செருப்பால தான் அடிச்சுக்கணியா? ஏன் புது செருப்பாலேயே அடிச்சுக்கலாமே கண்ணா. காசு சம்பாதிக்கணும்னா கௌரவமே பார்க்க கூடாது. இந்த வீட்டுக்கு வந்த வேலை என் பிசினஸ் பிச்சுக்கிட்டு ஓடுது. இப்படி எல்லாம் ஆசையை காட்டி எனக்கே உன் தொழில கத்து கொடுத்துட போடுங்க. ஆசீர்வாதம் பண்றேன், ஆரம்பிச்சுக்கோ. உன்னை உருட்டி மிரட்டி எல்லாம் பாத்துட்டேன், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. உன் காலை பிடிச்சாது கேக்குறேன், தயவு செஞ்சு வீட்டை விட்டு காலி பண்ணிரியா? ஓம் நமஹ. வாசு, என்ன விசேஷம்? சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற? பிரம்ம உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறேன். 31ஆம் தேதி வரைக்கும் இவன் காலில் விழுந்துட்டு இருக்கணும். அடேங்க அப்பா, பெரியவங்க கிட்ட என்ன மரியாதை? நீங்க சொல்றது தப்பு. பெரியவங்க கிட்ட என்ன மரியாதை? இங்கேயுமா? சித்தப்பா சார், நாங்க ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். அதாவது உங்க அண்ணன் இருக்காரே. யாரு? பாலகிருஷ்ண. பாலகிருஷ்ண எங்க அண்ணன். அவருக்கு இந்த வருஷம் பிசினஸ்ல நல்ல லாபம். என்னங்க நீங்க அப்பா விஷயத்துல இந்த ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு இவற்ற சொல்லாம வேற யார்ட்ட சொல்லுது? நீ சும்மா இரு சார். பிசினஸ்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் பிளாக் அமௌண்ட் துண்டா நிக்குது. அத ஆபீஸ்ல வச்சுக்கிட்டோம்னா பெரிய ரிஸ்க். அதனால உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்து. விளையாடாத சித்தப்பா சார். இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், இதுல இருக்கிறது கருப்பு பணம். எந்த காரணத்தை கொண்டு கணக்குல வரக்கூடாது. அதனால பாலகிருஷ்ணன் சார தவிர வேற யாரு கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. பாலகிருஷ்ணனே கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். பாத்தீங்களா சித்தப்பா சார்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். போச்சு. என்ன போச்சு? இல்ல மொத்தமா போக வேண்டிய இடத்துக்கு போச்சு. இப்பதான் நீ நல்ல பிள்ளை. அப்ப சித்தப்பா சார், நாங்க போ.
இந்தாங்க பணம். சித்தப்பா சார் என் பொண்ணு ஆ. இவனுக்கு தங்கச்சி முறை. பணம் கொடுத்துட்டு போகுதே, வேலைக்கு போகுதா? அது ஆமா அப்பனை உட்கார வச்சுட்டு பொண்ணுங்க உழைச்சு போற ஒரு புனிதமான குடும்பம். நீங்க சொல்றது தப்பு. பொண்ணுங்க உழைச்சு சம்பாதிச்சு போடுற புனிதமான குடும்பம். பா. அம்மா ஆ? நம்ம வந்த நேரம் நல்ல ஆமா. நேரம், எல்லாம் சுலபமா முடிஞ்சு போச்சு. ஆமா சித்தப்பா சார், நாங்க பணத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டோம். நீங்க பாலகிருஷ்ணன் சார்ட்ட சேர்த்துருங்க. வாங்க. வாங்க வாங்க. வாங்க. ஆ. லட்சணமான முகம். யோ இது உனக்கே நியாயமாயா? மகாலட்சுமியே மடியில வந்து உட்கார்ந்து இருக்கா. உள்ள வேற ஏகப்பட்ட லட்சுமி உட்கார வச்சிருக்கே. அதெல்லாம் நான் கூட்டு வந்த லட்சுமி, இது என்ன தேடி வந்த லட்சுமி. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் ஒன்னால வந்ததுதான். நெருப்புக்கு பயந்து கிணத்துல குச்ச மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. ஏண்டா அன்னைக்கே நான் ரயில்வே ட்ராக்ல படுத்தல, நீங்க எல்லாம் பேசாம விட்டு இருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காதுடா. இப்ப என்ன தண்டவாளம் தான் இருக்க, போய் படுக்க வேண்டியதானே? என்ன கிண்டலா? யோ முதல்ல ஒன்ன ஒரு வெடிகுண்டு வச்சு கொல்லணும்யா. வெடிகுண்டுன்னு தான் ஞாபகம் வருது. நாட்டு வெடிகுண்ட சங்கரமாடி மேல தூக்கி எறிஞ்சா அத்தனை கும்பல் வெளி வந்துராது? ஏன் உள்ள இருக்கிற ஆளுங்களை கிளப்புறதுக்கு ஒரு ஐடியா கொடுன்னா நீ என் வீட்டை அடிக்கிறதுக்குள்ள யோசனை சொல்ற? டேய், ஒரு பெஸ்ட் ஐடியா. முதல்ல ஐடியாவை கொட்டுங்க, அது பெஸ்டா இல்லையா நாங்க சொல்றோம். ஏன்டா இப்படி பண்ணா எப்படி? இப்படி பண்ணா வலிக்கும். வலிக்காம ஒரு ஐடியா சொல்றேன். உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆவி அலையுது என்னடா சொல்ற? அப்படின்னு புரளிய கிளப்பி விட்டா அந்த சங்கர பாண்டி அலறி அடிச்சிட்டு ஓட போறான். அவன் ஓடவே மாட்டான். ஏன்னா அவனே ஆவி மாதிரி தானே இருக்கிறான். அவன் அவ்வளவு இருட்டு. நல்ல ஐடியா கொடுத்த. நீ மட்டும் ஓகே சொல்லிருந்த கிருஷ்ணாம்பேட்டை இருந்து 4-5 ஆவிகளை விட்டுருப்பேன். ஏன்னா நானும் ஆவிகளும் இப்படி. பொம்பளைங்களை வச்சு எவன் பிசினஸ் பண்றானோ அவன் போலீஸ்காரங்களுக்கு பயப்படுவான். அதனால நாளைக்கு உங்க வீட்டுக்கு போலீஸ் வருது. யோ போலீஸ் வந்தா குடும்பமானமே கப்பல் ரெடியா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சு என்ன கொண்டே போட்டுவாரு. டேய் இந்த ஆள் நான் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா கிட்ட என்ன மாட்டி விட பாக்குறான். ஒரிஜினல் போலீஸ் வந்தா தானே, எல்லாமே டூப்ளிகேட். என்னையா சொல்ற? பசங்க இருக்காங்களே இவங்க எல்லாம் கான்ஸ்டபிளா வர்றாங்க, நான் டிஎஸ்பியா வர்றேன். எப்படி ஐடியா? சரிப்பா நீ தான்ப்பா டிஎஸ்பி. வெரி குட், நான் தான் டிஎஸ்பி. டிஎஸ்பி சார் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா மசாலா டீ போட்டுவாங்க. இதுக்கு கான்ஸ்டபிளாவே இருந்திருக்கலாம். டம்ளர் நாறுதே கழுவிட்டு வா. முதல்ல உன் வாயை கழுவிடா, இந்த நாத்து நாறுது. ஏய் காபே காபே டே. சார் சார் கலாட்டெல்லாம் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே பயந்த சுபாவுடையவன். நீங்க யாரு? நான் தான் எம்எல்ஏ. இதை எடுக்கும் போதே நினைச்சேன். சார் நீங்க எந்த தொகுதி எம்எல்ஏ? நான் இப்பதான் தண்ணி இல்லாத காட்டுல இருந்து இங்க வந்திருக்கேன். மறுபடியும் மாத்திராதீங்க சார். சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தொகுதி எம்எல்ஏயும் இல்ல. என் பேரு எம்எல் ஆறுமுகம். எல்லாரும் செல்லமா என்ன எம்எல்ஏன்னு கூப்பிடுவாங்க. சட், இத முதல்ல சொல்லக்கூடாது. என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கான்னு வந்தேன். சார் நான் குடியிருக்கிற சந்தானம் காலனில 6ஆம் நம்பர் வீட்டுல ஏதோ தப்பான தொழில் நடக்கிறதா தெரியுது. நீங்க ஒரு வாட்டி நேர்ல வந்து உண்மையை தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் சார் என்னுடைய கம்ப்ளைண்ட். அப்படியா? என்ன வம்பல மாட்ட வைக்கிறீங்க? சரி, எதுக்கும் தைரியமான 4 போலீஸ்காரங்களோட நாங்க வர்றேன். சரி. சந்தான காலனிக்கு எப்படி வரணும்? சொல்றேன் சார். இதுதான் மவுண்ட் ரோடு, இது ரவுண்டானா, இது பிரிட்ஜ். இது மேல ஏறி இறங்கின உடனே ஒரு பிள்ளையார் கோவில் வரும், அதை பார்க்காதீங்க. அதுக்கு ரைட்ல ஒரு ரோடு வரும், அங்க லெப்ட்ல திரும்பினா உடனே இங்க ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். அதையும் தாண்டி வந்தீங்கன்னா இப்படி லெப்ட்ல திரும்புங்க. இந்த பக்கம் அதான் சப்வே, அதுலயும் திரும்பாதீங்க. அதையும் தாண்டி இப்படியே சுத்தி வந்தீங்கன்னா அங்கதான். நான் வந்துடுறேன், நீங்க போங்க. சரி சார். கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். விபச்சாரத்துக்கு போனியா சார் விபச்சார கேஸ் படிக்க போனியா? ஜீப் ரெடி பண்ணு. வாங்க. என் ராஜாத்தி, சங்கரவாண்டி வெளியில வா. யாராவது புதுசா பார்ட்டி வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. உங்க மாமனார் பாரு. நீதானே சங்கர் கணேஷ்? இது சங்கரபாண்டி? ஆமா. நான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்க டிஎஸ்பி. ஆமா. நீ பொம்பளைங்களை வச்சு பிசினஸ் பண்றதா கேள்விப்பட்டேன். அதுல நான் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது அதை என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கேன். ஐயோ, யாரோ தப்பா சொல்லி இருக்காங்க. நான் என் பொண்ணுங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன். ஏய், யார்கிட்ட போய் சொல்ற? நீ போட்டிருக்க ஜிப்பாவை பார்த்தாலே மாமா மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ஃபுல் ஷர்ட் போட்டுருப்பேன். ஏய், பேசக்கூடாது. எங்க அந்த பொம்பளைங்க எல்லாம்? இல்ல உள்ளதான் இருக்காங்க. போய் ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. நல்ல சான்ஸ். யோ, ஏய் எடுக்கற? ஆல் கான்ஸ்டபிள் மார்ச். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. மாசத்தையா கட்ட. ஃபாலோ மீ. ஏய் அடிக்கிற? பின்னிருவேன் பின்னி. என்கொயரி பண்ணிட்டு வந்துறேன். கம் ஆன்.
அவ்வளவுக்கு ஆளாக கூடாது. எதுக்கா பட்டனை கழட்டின? எனக்கு பழக்கங்க. அதெல்லாம் வேற டிஎஸ்பி கிட்ட வச்சுக்க. எத்தனை நாளா அந்த தொழில இருக்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இந்த தொழில தான் இருக்கேன். சங்கரபாண்டி தானே உங்களை வச்சு தொழில் நடத்துறாரு? ஆமாங்க. சங்கரபாண்டி உனக்கு என்ன மாமாவா? எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவர்தான் மாமா. சாரி சார், சஸ்பெண்ட் பண்ணிருவேன். ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சங்கரபாண்டிய புடிக்கிறதுக்காக. சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். என்னது மறுபடியும் போலீஸ் வருது? வணக்கமுங்க. நான் தான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். பொதுவா இந்த வம்பு தும்புக்கெல்லாம் நான் போக மாட்டேன். யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணான், அதான் வந்தேன். இந்த வீட்ல ஏதோ தப்பு நடக்கிறதா கேள்விப்பட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க, யாரோ சும்மா சொல்லி இருக்காங்க. ஆமா, ஏற்கனவே டிஎஸ்பி உள்ள போயிருக்காரு. டிஎஸ்பி தான் ஊர்ல இல்லையே. டிஎஸ்பி ஊர்ல இல்லையா? எதுக்கு நீங்க உள்ள போய் சர்ச் பண்ணுங்க. முருகா. எஸ் சார். சரி. யாரு? நான் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வாசு ஒண்ணே அப்படி நடிக்க சொன்னானா? யோ, சங்கரபாண்டிய பயங்கரமா ஏமாத்தணும். சட்டு ரொம்ப நல்லா இருக்கியா? பணம் எல்லாம் பேசிட்டியா? பணமா? இதெல்லாம் பேசுறது இல்லையா? இதெல்லாம் முன்னாலே பேசி இருக்கணும். கையடியா. நான் யார் தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் தான் நடிக்க வந்திருக்கோமே. நான் டீ கடை, நீ காபி கடையா இருக்கும். நான் தான் உண்மையான இன்ஸ்பெக்டர். இருக்கட்டும். டிஎஸ்பி மாதிரி நடிச்சு இங்க உள்ளவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். அவங்க போலீஸ் ஐயா. அரெஸ்ட் ஹிம். இதுல எது நம்ம ஜிப்னே தெரியலையே. இதாங்க. ஓ, சீக்கிரம்யா, டீ கடையில கொண்டு போய் இறக்கி விட்டுருங்கயா. சீக்கிரம். வணக்கம் சார். எங்க எல்லாரும் கும்பலா வந்திருக்கீங்க? சார், நம்ம வீட்ல ஏதோ தப்பு நடக்கிறதா இவங்க வந்து செக்கிங் பண்றாங்க சார். அப்படியா? இது என் ஃப்ரெண்ட் வீடு. இனிமே உங்களை இங்க பார்த்தேன் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். இதனால ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்துட போதியா? சாரி சார். சார், நம்மள மாதிரி இங்க போலீஸ் வேஷம் மட்டும் வந்திருந்தாங்க, அதான். அவங்களை எல்லாம் அவனை துரத்திட்டு போவானா? அதனால ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்துட போதியா? கிளம்புங்கயா. போ, சொல்றாருல்ல. முருகா. ஏதாவது புதுசா ஐட்டம் வந்திருக்குதா? அறிவு இருக்கா உனக்கு? மனுஷன் நொந்து போய் வரான், இந்நேரத்துக்கு போட்டு அமுத்துற. குதிரை ஏறிக்கிட்டுமா? குதிரை ஏறணுமா? அங்க வீட்டுக்கு போனா ஆளுக்கு ஏறானுங்க, இங்க நீ வேற ஏறாங்கறியா? வேலைய பாரு. உங்களுக்கு இன்னைக்கு மூட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்க மூடை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், நான் இங்க வயிறு இருந்துச்சு, உனக்கு ஐஸ்கிரீமா? சாப்பிடுங்க. இன்னைக்கு ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி பேச மாட்டீங்களா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். இன்னொரு வாட்டி கல்யாணத்தை பத்தி பேசினேன், வெட்டிடுவேன். அவன் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கான். தாலி கட்டத்தை பத்தி பேச நீ விடுறி. பாசு, பாசு, உங்களுக்கு என்ன கோவம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சித்தப்பாவுக்கு சண்டை தானே? சித்தப்பனா? அந்த கருப்பு பெருச்சாலியை என்னைக்கு சித்தப்பான்னு கூப்பிட்டனோ அன்னைக்கு புடிச்சது எனக்கு வேணா. இன்னொரு வாட்டி அவனை சித்தப்பான்னு சொன்ன உன்னை பொது இடம் கூட பார்க்காம புரட்டி எடுத்துருவேன். சித்தப்பனாவன் அவன் செத்தப்பறம் தான் எனக்கு நிம்மதி. எப்படியா? விமலா, ரோசி, பாத்திமா, மீனம்மா, செல்லம்மா. வாங்க வாங்க. இப்ப உங்க எல்லாரையும் எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? உங்க எதிர்காலத்தை பத்தி இப்ப நான் பேச போறேன். என்ன? எங்களுக்கு எங்கெங்க எதிர்காலம் இருக்கு? நாங்க ஏதோ வனவாசம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றதுல இருந்தே உங்க மனசுல ஏதோ பெருசா குறை இருக்குன்னு தெரியுது. அத நீக்கி உங்க வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்காக தான் நாங்க கூப்பிட்டோம். சிஸ்டர், கவிஞன் பிறக்கிறான் ஆனா உருவாக்கப்படுறது இல்ல. விபச்சாரிகள் பிறக்கிறது இல்ல ஆனா உருவாக்கப்படுறாங்க. Correct. இத நான் சொல்ல, கவிஞன் சோன்பப்படி சொல்லிருக்கார். ஏன்னா நானும் சோன்பப்படி இப்படி. சோன்பப்படி இப்படி இல்ல, இப்படி. எக்கோகா. மாங்கா வாடா. என்ன காரணத்தினாலயும் நாங்க இந்த தொழிலுக்கு வந்துட்டோம். நமக்கு எப்ப விடுதலை கிடைக்கும், எப்ப ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்கிற அரிப்பு எங்க மனசுல இருந்துட்டே இருக்கு. இதே அரிப்பை பத்தி யோசிச்சுட்டு நாங்க போயிருந்த போதுதான் மாவேலிக்கார மாதம் ஊட்டிய பார்த்தோம். மெட்ட மாங்கா, வாடா. யார் அவரு? யாரு அவரா? மாவேலிக்கார மாதம் ஊட்டியா உங்களுக்கு தெரியாதா? இந்தியாவிலேயே பெஸ்ட் டைரக்டர்மா. சுந்தரகையே ஒரு கதை பறஞ்சு ஞான் நீ ஞங்கள், ஒரு திவசமும் 7 அதிரசங்களும், இப்படி பல படங்கள் எடுத்து வருமா. அவர் எடுத்த எல்லா படமும் அவார்டு.
எனக்கு எப்படி தெரியும்னா யாரும் மாதவன்குட்டியும் இப்படி இப்படிப்பட்ட டைரக்டர் உங்களை மாதிரி பொண்ணுங்களை வச்சு மஞ்சி விரிஞ்சு நெஞ்சு நிறைஞ்சுன்னு ஒரு புது படம் இருக்கிறார். அதுல நடிக்கிறதுக்கு ஒரு 6-7 பெண் குட்டி வேணும்னாரு. எங்க கிட்ட 7-8 குட்டிங்க இருக்குன்னு சொன்னேன். அதனால உங்களை புக் பண்றதுக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? சினிமா சான்ஸா? ஐயோ! அமைதி அமைதி. டைரக்டர் நான் இல்லம்மா, மாவேலிக்கரை மாதம் குட்டி வரும். வாசு, நீ பறஞ்ச குட்டி வடை. வடையா? டீ கடை புத்தி போல பத்தியா? எவ்வடை எவடை? இவ்வடை. குட்டிகளே, இவர்தான் மாவேலிக்கரை மாதம் குட்டி, பெரிய டைரக்டர். புடிச்சிங்க. ஐயோ, என்னையா காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்குற? கேமராவை கீழே வைக்கிறேன், அப்படியே மேல தூக்கி புடிச்சா என்னது? கிரெயின்ல பிடிக்கிறேன். என்னையா பண்ற? ஜூம் போட்டு போட்டு எடுக்கிறேன்யா. இதுதான் புன்சிரிப்பா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உதட்டுல புண்ணு இருக்கே. ஐயோ, ஸ்ரீதேவி, மீனாட்சி சாஸ்திரி, ரவி சாஸ்திரி, ச்சீ, அவர் கிரிக்கெட் பிளேயர்ல. ஐயோ, இவங்கள போட்டு படம் எடுத்த கிழிஞ்சிரும். கிரீனா அவார்டு. ஏமா அரிக்குது அரிக்குதுன்னு என்கிட்ட சொன்னீங்களா? இவர்கிட்ட சொல்லுங்களேன். நான் என்ன சொரிஞ்சு விடுறதுக்கு வந்தேன்? மன அரிப்பு. ஓ, நான் படையெடுப்பாக்குன்னு நினைச்சேன். ஐயோ, என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு. இந்த ஒரு வாயை வச்சு நான் எல்லாம் பண்ணுவேன். என்னங்க 6 லாங்குவேஜ்ல படம் எடுப்பையா, எல்லாம் டப்பிங் தான். சும்மா பேசிட்டு இருக்காத, கப்புனு இவங்களை புக் பண்ணு. இரு 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 எல்லாத்தையும் புக் பண்றேன், எல்லாத்தையும் புக் பண்றேன். இந்தா இந்தா, இது அட்வான்ஸ் தான், பெரிய அமௌண்ட் அப்புறம் தருவாரு. எனக்கு உன்னை புக் பண்ணி என்ன பண்றது? சும்மாரியா, இந்தா. ஆமா, இவங்க எப்ப கூட்டு போறீங்க? 4 பேர் பாக்குற மாதிரி இவங்களை நடத்தி கூட்டு போனேன். என் பொழப்பு நாரிடும். முதல்ல லாரியை புக் பண்ணிட்டு அப்புறம் இவங்களை அள்ளி கொண்டு போறேன். ஓகே. முதல்ல உங்களுக்கு பாவாடை வாங்கி கொடுத்துறேன். எங்க மாட்டீங்க? வெளியே போயிருக்காரு. எப்ப வருவான்? 5 மணிக்கு வருவாரு. அதுக்குள்ள நீங்க கிளம்புறதா பெட்டர். சீக்கிரம் கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. பாண்டி, என்னையா பொண்ணு முரண்டு பிடிக்குதா? பொண்ணு இருந்தாதானே அங்க முரண்டு பிடிக்கிறது. என்னது, பொண்ணே இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா, பொண்ணுக்கு பதிலா இதான் இருந்து கட்டில் மேல. இதுவா? முட்டாள். யாரது? யோ, பணத்தை மட்டும் வாங்கிட்டு எங்களை உள்ள அனுப்புறிய? எங்களை என்ன கோயா நினைச்சியா? என்னையா ஆச்சு? உள்ள இதான் இருந்தது. அறிவு கெட்டவனே. ஐயையோ, பேமானி, மடையா, பொண்ணுங்க இல்லையா? ஐயையோ. ஏண்டா, என் கஷ்டம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டியா? இன்னைக்கு உனக்கு வந்துடுச்சு சங்கர பாண்டி, இனிமே நீ தொங்கர பாண்டி. சங்கோ, உங்ககிட்ட இருந்த 6 பொண்ணுங்களையும் வாசுவும் பத்துவும் ஒரு அபல இல்லத்துக்கு அமிச்சிட்டாங்க. இனிமே நீ வெறும் கையில முழம்பு போட வேண்டியதான். ஐயையோ. தம்பி சங்கரபாண்டி. தம்பியா? ஆமா, வாசப்பா இப்ப வந்துருவாரு. பெல்ட் அவுத்து பட்டைய கழட்டிட்டு போறாரு பாரு. எந்திரிங்க. என்ன சார், எப்படி வீடெல்லாம் சுத்தி செக் பண்ணிட்டீங்களா? நீங்க வச்சதெல்லாம் வச்ச இடத்துலயே இருக்குதா? எல்லாம் கரெக்டா இருக்கு. அதெல்லாம் சரிங்க. இந்த சித்தப்பா எங்க? என்னது சித்தப்பா? இது வந்து சித்தப்பா, இவர் சித்தப்பா சொல்றாரு. உங்க சித்தப்பா உங்க வீட்டுல தான் இருப்பாரு. ஐயா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கருப்பா குண்டா ஒரு சித்தப்பா இருந்தாரு, அவரு எங்கன்னு இவரு கேக்குறாரு. அவருதான் இவர் சித்தப்பான்னு நான் சொல்றேன். சித்தப்பா சித்தப்பா. அப்போ அந்த சித்தப்பா தான் இவர் சித்தப்பான்னா, வீட்டுல இருந்த இந்த சித்தப்பாவுக்கு யார் சித்தப்பா? அப்ப அந்த சித்தப்பாவுக்கு இந்த சித்தப்பாவுக்கு என்ன கனெக்ஷன்? ஏன் சித்தப்பா, உங்களுக்கு 2-3 சித்தப்பாவா? என்னையாது சித்தப்பா சித்தப்பான்னுட்டு ஒரே ஐடியா தலைய சுத்துதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அவங்க வளர்றாங்க. நீங்க வாங்க, நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துங்க வாங்க. வாசு கவனிச்சுக்க. எவன் சித்தப்பா யாரா இருந்தா உனக்கு என்னையா? இப்ப ராவு காலம், நீ வாயே தொறக்கடா கம்முனு. யார் இந்த பொண்ணு? பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு சார். ரொம்ப நல்ல மாதிரி. நம்ம வாசுக்கு பாக்கலாமேன்னு. ஏமா பொண்ணு எப்படி? பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. ஏண்டா வாசு, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்க? ரொம்ப நாளா பிடிக்கும்பா. வளர்றான் சார். பிடிச்சதே அவன்தான். நானும் வளர்றேன். எனக்கும் பிடிச்சிருக்கு, வாசுவுக்கும் பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தான் பிடிக்கணும். வயசு வந்த பசங்களுக்கு வெளிநாட்டுல எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காங்கிறத இந்த ட்ரிப்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாசு, இன்னையில இருந்து உனக்கும் சுதந்திரம்டா. நீ இஷ்டப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. சுதந்திரம்னு சொன்ன உடனே கொடி ஏத்திட்டான்.